எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் நாள் அன்னைக்கு நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நம்ம வாக்குச்சாவடிக்கு போவோம், வரிசையில நின்னு அமைதியா நம்ம வாக்க பதிவு செஞ்சுட்டு வருவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த அமைதியான நடைமுறையில ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் வந்தா என்னாகும்? அதாவது நீங்க ஓட்டு போட போறப்ப உங்க ஓட்டை ஏற்கனவே யாரோ போட்டுட்டாங்கன்னா, இல்ல கடைசி நிமிஷத்துல வேண்டாம் நான் ஓட்டு போடல அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணா, இந்த மாதிரி சமயங்கள்ல என்ன நடக்கும்? இதையெல்லாம் பத்தி தான் நம்ம தேர்தல் சட்டத்துல இருக்கிற சில மறைக்கப்பட்ட ஆனா ரொம்ப முக்கியமான விதிகளை பத்தி இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நமக்கெல்லாம் எப்போவாவது மனசுல வந்திருக்கும் இல்லையா? ஒரு வாக்காளர் திடீர்னு அவரோட முடிவை மாத்திக்கிட்டா என்ன பண்றது? இல்ல நம்ம நம்பி ஓட்டு போடுற அந்த இவிஎம் மெஷின்ல ஏதாவது கோளாறுன்னு சந்தேகம் வந்தா என்னாகும்? இல்லனா ரொம்ப அதிர்ச்சியா உங்க ஓட்டை வேற யாரோ போட்டுட்டா என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் நம்ம தேர்தல் சட்டத்துல ரொம்ப தெளிவான, சில சமயம் ஆச்சரியமான பதில்கள் கூட இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஒரு வாக்காளர் வாக்குச்சாவடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவரோட மனச மாத்திக்கிட்டா என்ன நடக்கும், இல்லனா அங்க இருக்கிற விதிகளை மீறலாம் என்ன செய்வாங்க அப்படிங்கறத பத்தி தான். ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள போறீங்க, உங்க அடையாளத்தெல்லாம் சரி பார்த்துட்டாங்க, உங்க விரல்ல மை கூட வச்சுட்டாங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுது. இப்போ நீங்க அந்த இவிஎம் மெஷின் முன்னாடி நிக்கிறீங்க. ஆனா அந்த கடைசி நொடியில எனக்கு ஓட்டு போட விருப்பமில்ல அப்படின்னு நீங்க சொன்னா அந்த சூழ்நிலைய தேர்தல் அதிகாரிகள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இதுக்கு தான் விதி 49O இருக்கு. இந்த ரூல் படி உங்களை யாருமே ஓட்டு போட சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க முடிவு தான் ஃபைனல்னு ஏத்துப்பாங்க. ரெண்டாவதா அங்க இருக்கிற 17A ரெஜிஸ்டர்ல வாக்களிக்க மறுத்துவிட்டார் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதுவாங்க. கடைசியா அந்த வாக்குச்சாவடியோட தலைமை அலுவலர் அந்த குறிப்புக்கு பக்கத்துல கையெழுத்து போடுவார். அவ்வளவுதான். இந்த 3 ஸ்டெப்ல உங்க முடிவு ரொம்ப வெளிப்படையா அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்படும். சரி, அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஜனநாயகத்தோட ஆணி வேற என்ன? ரகசிய வாக்கெடுப்பு தான். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த மிஷனுக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம். இந்த ரகசியத்தை யாராவது மீற முயற்சி பண்ணா அப்போ அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். இந்த ரகசியத்தை பாதுகாக்க விதி 49M எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு பாருங்க. யாராவது இந்த தப்ப பண்ணா அவங்கள உடனடியா தடுத்து நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள ஓட்டு போடவும் விடமாட்டாங்க. அங்க இருக்கிற ரெஜிஸ்டர்ல வாக்களிப்பு நடைமுறை மீறப்பட்டதுன்னு ஒரு குறிப்பை எழுதி தலைமை அலுவலர் கையெழுத்து போட்டுடுவார். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு தனி நபரோட வாக்குரிமையை விட ஒட்டுமொத்த தேர்தல் சிஸ்டத்தோட நேர்மைக்கு தான் இங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஓகே, இதுவரைக்கும் வாக்காளரோட முடிவுகளை பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒருவேளை அந்த இவிஎம் மெஷினோட செயல்பாடு பத்தியோ இல்ல ஒரு வாக்காளரோட அடையாளம் பத்தியோ ஒரு சர்ச்சை வந்தா நம்ம சிஸ்டம் அதை எப்படி கையாளுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு இல்லையா? ஒரு வாக்காளர் நான் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன், ஆனா மிஷன்ல வேற சின்னத்துக்கு ஓட்டு விழுந்ததை காமிக்குதுன்னு சொன்னா என்ன ஆகும்? இது வாக்காளரோட நம்பிக்கையும் நம்ம டெக்னாலஜியோட நம்பகத்தன்மையும் நேரடியா கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தான் சோதனை வாக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நடைமுறை நம்ம சட்டத்துல இருக்கு. இந்த சோதனை வாக்கு நடைமுறை மூலமா அந்த வாக்காளரோட குற்றச்சாட்டை எவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியுது. முதல்ல அந்த வாக்காளர்கிட்ட இருந்து எழுத்துப்பூர்வமா ஒரு உறுதிமொழி வாங்குவாங்க. அப்புறம் தேர்தல் அதிகாரிங்க முன்னிலையில அவரை மறுபடியும் ஓட்டு போட அனுமதிப்பாங்க. ஒருவேளை அவரோட குற்றச்சாட்டு பொய்ன்னு தெரிஞ்சா அந்த 2வது வாக்கு சோதனை வாக்குன்னு கணக்குல எடுத்துப்பாங்க. ஆனா அவரோட குற்றச்சாட்டு உண்மைனா அங்கதான் பெரிய ட்விஸ்ட். அந்த வாக்குச்சாவடியில உடனடியா வாக்குப்பதிவே நிறுத்தப்படும். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஒரு நடவடிக்கைன்னு. சரி, இப்ப இன்னொரு சூழ்நிலையை யோசிப்போம். நீங்க ஓட்டு போட பூத்துக்கு போறீங்க, ஆனா அங்க போனா தெரியுது உங்க பேர்ல ஏற்கனவே யாரோ ஓட்டு போட்டுட்டாங்கன்னு. என்ன பண்ணுவீங்க? இல்லைனா அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் உங்கள பார்த்து இவர் உண்மையான வாக்காளரே இல்லேன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புனா என்ன செய்யறது? இது ரெண்டுமே அடையாளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். இதுக்கு நம்ம தேர்தல் முறையில என்ன தீர்வு இருக்கு? இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க ஓட்ட கள்ளத்தனமா வேற யாராவது போட்டுட்டாங்கன்னா அதுக்கு தீர்வு ஆய்வுக்குரிய வாக்கு, அதாவது டெண்டர்ட் ஓட். ஆனா உங்க அடையாளத்தையே யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு பேரு ஆட்சேபனைக்குரிய வாக்கு, அதாவது சேலஞ்ச்டு ஓட். கேஸ்ல நீங்க பேப்பர்ல ஓட்டு போடலாம். 2வது கேஸ்ல ஒரு சின்ன விசாரணை நடத்துவாங்க. இங்க பாருங்க, வெறும் ₹2. பாக்குறதுக்கு இது ரொம்ப சின்ன காசா தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. ஒரு வாக்குச்சாவடி முகவர் ஒரு வாக்காளரோட அடையாளத்தை பத்தி அதிகாரப்பூர்வமா ஆட்சேபனை தெரிவிக்கணும்னா இந்த ₹2 கட்டணமா கட்டணும்.
எதுக்கு? சும்மா தேவையில்லாம விளையாட்டுக்கு யாரும் அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான வழி. சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அதாவது சில சிறப்பு சூழ்நிலைகள்ல இருக்கிற வாக்காளர்கள் அவங்க எப்படி தங்களோட வாக்குரிமையை செலுத்துறாங்க, அதுக்கு நம்ம தேர்தல் அமைப்பு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிறது தான் முக்கியம். அதனாலதான் பார்வையற்றவங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க, வேற ஊர்ல இருக்கிறவங்க, தேர்தல் பணியில் இருக்கிறவங்க, ஏன் நம்ம ராணுவ வீரர்கள்னு இப்படி பலதரப்பட்ட சிறப்பு வாக்காளர்களுக்கும் ஓட்டு போட தனித்தனி நடைமுறைகள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு குயிக்கா பாத்துரலாம். முதல்ல பார்வையற்ற அல்லது நடக்க முடியாத வாக்காளர்கள். அவங்களுக்காக விதி 49N என்ன சொல்லுதுன்னா, அவங்க தனியா வந்து ஓட்டு போட கஷ்டப்பட்டா அவங்களுக்கு துணையா 18 வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வரலாம். இது எவ்வளோ ஒரு மனிதாபிமானமான நடைமுறைக்கு ஏத்த ஒரு விதி பாருங்க. அவங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரோட உதவியோட அவங்க வாக்குரிமையை செலுத்த இது வழி செய்யுது. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், அந்த துணையா வர்றவங்களோட வலது ஆள்காட்டி விரல்ல மை வைப்பாங்க. அடுத்தது ஏஎஸ்டி வாக்காளர்கள். ஏஎஸ்டினா என்னன்னா ஆப்சென்ட், ஷிஃப்டட், டிசீஸ்ட். அதாவது அந்த முகவரியில இல்லாதவங்க, வேற இடத்துக்கு மாறி போனவங்க அல்லது இறந்தவங்கன்னு குறித்தப்பட்ட வாக்காளர்கள். ஒருவேளை உங்க பேர் இந்த லிஸ்ட்ல இருந்தா கள்ள ஓட்டு போடுறத தடுக்கிறதுக்காக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா அடையாள சரிபார்ப்பு இருக்கும். ஒரு உறுதிமொழி கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வாக்களிக்க முடியும். இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை. அடுத்து இடிசி வாக்காளர்கள். இடிசினா எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அதாவது தேர்தல் வேலையில இருக்கிற அதிகாரிகள், போலீஸ் போன்றவங்க. அவங்க சொந்த ஊர்ல ஓட்டு போட முடியாது இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட். இத வச்சு அவங்க எங்க தேர்தல் வேலை பார்க்கறாங்களோ அந்த வாக்குச்சாவடியிலேயே ஓட்டு போடலாம். அவங்களோட வாக்குரிமை பறிபோகாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏற்பாடு. கடைசியா பதிலாள் வாக்காளர்கள், அதாவது ப்ராக்ஸி வோட்டர்ஸ். இது முக்கியமா நம்ம ராணுவ வீரர்கள் மாதிரி நாட்டுக்காக எல்லையில வேலை செய்யற வகைப்படுத்தப்பட்ட சேவை வாக்காளர்களுக்கு பொருந்தும். அவங்களால நேரடியா வந்து வாக்களிக்க முடியாது. அதனால அவங்க சார்பா அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர், அவங்க அனுமதிச்ச ஒருத்தர் வந்து வாக்களிக்கலாம். இதுக்கு பேருதான் ப்ராக்ஸி வாக்கு. இதனால நாட்டுக்காக சேவை செய்யறவங்களோட ஜனநாயக கடமை தடைபடாம இருக்கு. சரி, இதுவரைக்கும் இந்த விதிகள் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த பகுதியோட முக்கியமான கேள்விக்கு வரோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விதிவிலக்குகள் ஏன் இவ்ளோ முக்கியம்? இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த கேள்வியை நான் உங்களையே கேக்குறேன். இவ்ளோ சிக்கலான விதிகள், விதிவிலக்குகள் எல்லாம் உண்மையிலே தேவையா? இது எல்லாம் பார்க்கும்போது இது வெறும் ஃபார்மாலிட்டி, ஒரு தேவையில்லாத வேலைன்னு தோணுதா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு மேற்கோள்ல தான் இந்த முழு பகுதியோட சாராம்சமே அடங்கியிருக்கு. ஒரு ஜனநாயகத்தோட உண்மையான வலிமை சாதாரண விஷயங்கள்ல இல்ல, அது விதி விலக்குகளை எப்படி கையாளுதுங்கிறதுல தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த விதிகள் எல்லாம் வெறும் ரூல்ஸ் இல்ல, நம்ம ஒட்டு மொத்த தேர்தல் அமைப்போட நேர்மையோ நம்பகத்தன்மையோ தாங்கி பிடிக்கிற தூண்கள் மாதிரி. ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கிற ஒரு சம்பவமா இருக்கலாம், இல்ல அடிக்கடி நடக்கிறதா இருக்கலாம். நாம பார்த்த ஒவ்வொரு விதியும் ஒவ்வொரு விதிவிலக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. ஒவ்வொரு ஓட்டோட மதிப்பையும் இது பாதுகாக்குது. அப்போ இந்த விதிகள் எல்லாம் எதைத்தான் பாதுகாக்குது? சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க போடுற ஓட்டோட ரகசியத்தை, உங்க அடையாளத்தோட தனித்தன்மைய, அந்த இவிஎம் மிஷின்களோட நம்பகத்தன்மைய, கடைசியா இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட வாக்குரிமைய, இது எல்லாத்தையும் தான் இந்த விதிகள் பாதுகாக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி நுணுக்கமான விவரங்கள், இவ்வளவு ஸ்ட்ரிக்டான நடைமுறைகள் எல்லாம் கடைசியில நம்ம ஜனநாயக தேர்தல் முறை மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையை கூட்டுதா இல்ல குறைக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.